ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டா நம்ம இதுவரைக்கும் முடிச்சோம் இல்லையா? இதோட எய்ம் என்ன? இதோட தீம் என்ன? அப்படின்றத பார்த்தோம். இது கீழ இப்ப என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் இனிமேலு. நெறைய டாபிக்ஸ் வந்து தெரிய வரும் பாருங்க. ஹெல்த்ல இவ்ளோ விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். சரியா? இத வந்து 2005ல இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்றத 2005ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இத தான் வந்து 2013ல அர்பனுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. சரியா? அப்ப 2 விஷயமா இருக்கு. நேஷனல் ஹெல்த் மிஷன் 2ஆ பிரிக்கிறாங்க. என்னவா இருக்கு? ரூரலுக்கும் இருக்கு, அர்பனுக்கும் இருக்கு. என்னது? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் 2005, நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் வந்து 2013. 2 விஷயம் இருக்கு. சரியா? இதுல எய்ம் என்ன? சைல்டு ஹெல்த், வுமன் ஹெல்த், மெட்டர்னல் ஹெல்த் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றது தான் இது. சரியா? இது கீழ என்னென்ன ஸ்கீம்ஸ்ன்றது நம்ம பார்க்க போறோம். ஓகே. கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கா தான் குடுத்திருப்பாங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், மேட்டர்னல், நியூ பார்ன், அடாலசன்ஸ் ஹெல்த். அதாவது பெரியவர்களுக்குலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு தனி ஸ்கீம் இருக்கும். இதுல மெயினா ஃபோக்கஸ் பண்றது இது மட்டும் தான். சரி, இது கீழ என்னென்ன இருக்குன்றத நான் சொல்றேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது விட்டுட்டு பாருங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா மாற்றிவ அபியான். அப்படியே ஆர்டரா கொண்டு போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிஎம் சுரக்ஷித் மாற்றிவ அபியான். குழந்தை பிறக்கிறம்போது அவங்க பிரெக்னன்சியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இலவசமா டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டீஸ் குடுக்குறாங்க. இப்போ 3 மாசம் ஆயிடுச்சு. குழந்தை வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க அந்த லேடி. 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாசமும் 9த் டே என்ன பண்ணுவாங்க? 9த் டே 24த் டே ஆஃப் தி எவ்ரி மந்த் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரெக்னன்சிய செக் பண்ணுவாங்க. கரெக்ட்டா நார்மலா இருக்கா? ஏதாச்சும் அப்நார்மலா இருந்தா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் குடுக்கணும். சரியா? அப்போ இந்த ஸ்கீம் நான் வந்தா என்ன ஞாபகம் வரணும்? மகப்பேறுக்கு முந்தைய பராமரிப்பு. ஆன்டிநேட்டல் கேர் சர்விஸ் தர்றது தான் பிரதான் மந்திரி சுரக்ஷா மாற்றிவ அபியான். ஏன்னா குழப்பம். அதனால நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன். ஆன்டிநேட்டல் கேர் குடுக்குறது இதுதான். சரியா? இதுல தமிழ்நாடு அவார்ட் வாங்குச்சு. ஏன் அப்டின்னா, இந்த ஸ்கீம் மூலியமா அதிகப்படியான ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி மதர்ஸ கண்டுபிடிச்சாங்க. இந்த டயக்னாஸ்டிக் மூலியமா. அதான் தமிழ்நாடு அவார்ட் வாங்குனாங்க. சரியா? இதனால என்ன பயன் அப்டின்னா, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ குறையும். இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேஷியோ குறையும். அது என்ன இதெல்லாம் நான் ஆல்ரெடி தனியா வேணா சொல்றேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் என்னென்ன ரேஷியோன்றது. மெட்டர்னல் மார்ட்டாலிட்டினா என்ன? இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டினா என்ன? இப்ப நெறைய ரேஷியோஸ் இருக்கும். சைல்டு மார்ட்டாலிட்டினா என்ன? ஆன்டிநேட்டல் மார்ட்டாலிட்டி நியோநேட்டல் மார்ட்டாலிட்டினா என்ன? இதெல்லாம் தனியா நான் ஒரு கிளாஸாவே போட்டு நான் சொல்லிடுறேன். தனியா இப்போ அத எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல. இதெல்லாம் குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். சரியா? சரி, ஓகே. இப்போ குழந்தை பிறக்கப்போது அதுக்கு என்ன ஸ்கீம்ன்றத நம்ம பார்க்கணும். சரியா? இப்ப குழந்தை பிறக்கும்போது அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. பிரெக்னன்சி டைம்ல அவங்க வந்து சில பேர் என்ன பண்றாங்க, கிராமப்புறங்கள்ல வீட்டிலேயே வந்து காசு சேமிக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டிலேயே பிரசவம் பார்க்குறாங்க. அத தவிர்க்கணும். அதே வந்து மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து அதிகரிக்கும். அத குறைக்கணுன்றதுக்காக அரசு நிறுவனங்களில், அதாவது அரசு ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிதி உதவி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறாங்க. எதுக்காக? இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. இந்த ஸ்கீம் வந்தா என்ன ஞாபகம் வரணும்? டு ப்ரமோட் தி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. அரசு நிறுவனங்களில் பிரசவங்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. அப்ப எப்படி ஊக்குவிக்கிறாங்க? ரூ. 700 ரூரல் ஏரியால தராங்க. ரூ. 600 அர்பன் ஏரியால தராங்க. எதுக்காக தராங்க? மதருக்கு தராங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் குழந்தை பெத்துக்கினாங்களாம். இதான் மேட்டர். சரியா? ஜனனி சுரக்ஷா யோஜனா. இதுக்கு முன்னாடி என்ன ஸ்கீம் பார்த்தோம்? குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஆன்டிநேட்டல் கேர் பார்த்தோம். அதுக்கு பிரதான் மந்திரி மாற்றிவ அபியான் அப்படின்ட்டு பார்த்தோம். சரியா? இப்போ குழந்தை பிறந்துருச்சு. மதருக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன பண்ணணும்? டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டீஸ் குடுக்கணும். ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டீஸ் குடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்கீம் தான் ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. சிசுனா குழந்தை. பாருங்க. ஆல் பிரெக்னன்ட் வுமன் டெலிவரிங் இன் பப்ளிக் ஹெல்த் கேர் ஹேவ் ப்ரொவைடிங் என்னது அப்சல்யூட்லி ஃப்ரீ கேஷ்லெஸ் சைல்டு பர்த் இன்க்ளூடிங் சிசரிங். சி செக்ஷன்னா சிசரிங். சில இது நார்மல் டெலிவரி ஆகாது. சிசரிங் தேவைப்படும். அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்க? ஃப்ரீயா தராங்க. ஃப்ரீயா அந்த சர்வீஸ குடுக்குறாங்க. அதான் வந்து ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கேர் தராங்க? அவங்க டயக்னாஸ்டிக் சர்வீஸ், அந்த குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட், மாத்திரை, நியூட்ரிஷன் சப்போர்ட் எல்லாமே இலவசமா தர்றது தான் இந்த ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. 3 ஸ்கீம் பார்த்துட்டோம். முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஆன்டிநேட்டல் கேர் பார்த்தோம். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரு அபியான். அதுக்கு அடுத்தது ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, ஜனனி ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. அடுத்து என்ன? இப்போ குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை கரெக்ட்டா தான் வளருதா? ஆரோக்கியமா தான் வளருதான்றது கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக கொண்டு வரப்பட்ட ராஷ்டிரிய பல் ஸ்வஸ்திய காரியக்ரம். அதாவது என்ன ஃபோக்கஸ்? அட் ரிஸ்க் சில்ட்ரன். சரியா?
அது என்ன பண்றாங்க, குழந்தை பிறக்கும்போது டிஃபெக்ட்ஸ கண்டுபிடிக்கிறாங்க. பொறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா? டிசீஸ் இருக்கா? டெஃபிஷியன்சி இருக்கா? டெவலப் வளர வளர அவங்களுக்கு ஏதாச்சு அ மூளை வளர்ச்சி இல்லாதவங்க, கை, கால் வளர்ச்சி இல்லாத குழந்தைகளா வளருதா? அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமு. அவங்களும் மானிட்டர் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த 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 நோயால ஏதாச்சும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து 18 வயசு வரைக்கும் அவங்கள என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த ஸ்கீமுக்கு கீழ கவனிப்பாங்க. ஆர்பிஎஸ்கே ராஷ்டிரிய பல் ஸ்வஸ்திய காரியக்கிரம். குழந்தை பிறந்துருச்சுப்பா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை கரெக்ட்டா வளருதா? இன்கேஸ் ஏதாச்சும் டிசபிலிட்டீஸோ இல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, அது அவங்க ஸ்பெஷல் கேர் குடுக்குறது தான் ராஷ்டிரிய பல் ஸ்வஸ்திய காரியக்கிரம். அதாவது ஆட்டிசம் டிஸார்டர் ஒண்ணு ஆட்டிசம். ஆட்டிசம் அப்படின்னா, இது வந்து ஒரு மென்டல் டிஸார்டரும் கிடையாது. ஒரு நோயும் கிடையாது. சில பசங்க என்ன பண்ணும்னா, அ சோஷியலா பேச மாட்டாங்க. பேசும்போதே வித்தியாசமா பேசுவாங்க. அவங்களுடைய செய்கைகளே ஒரு மாரியா இருக்கும். டிஃபரெண்ட்டா இருக்கும். அதான் ஆட்டிசம் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஆரம்பம் அந்த குழந்தை வளரும்போது அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க இந்த ஸ்கீம் மூலியமா அவங்க ஸ்பெஷல் கேர் குடுப்பாங்க. அதான் ஆட்டிசம் டிஸார்டர் சென்டர்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த வகையான குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் கேர் கொண்டு வரணும். சரியா? அடுத்து வந்து ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்கிரம். இது பல் ஸ்வஸ்திய காரியக்கிரம்னா சிறு குழந்தைகள். கிஷோர்னா அடோலசன்ஸ் சொல்லுவாங்க. 10 முதல் 19 வயது வரையிலான இளம் பருவத்தினரை இலக்காக கொண்டு அவங்களுக்கு சுகாதாரமே குடுக்கறதுக்காக தான் இந்த கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்கிரம். பல் ஸ்வஸ்திய காரியக்கிரம் வந்து இந்த 4Dன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், டிசீஸ், டெஃபிஷியன்சி, டெவலப்மெண்ட் டிலேஸ். இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகள பாதுகாக்கணும். அப் டூ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதான் பல் ஸ்வஸ்திய காரியக்கிரம். இது கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்கிரம். சரியா? அடுத்து என்ன ஸ்கீமு? லக்ஷ்யா திட்டம். சரிப்பா, இதெல்லாம் நாங்க தர்றோம். ஆனா, இதுக்கான ஃபெசிலிட்டீஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றது தான் இந்த லக்ஷ்யா திட்டமே. பாருங்க, இது நோயாளிகளுக்கான நிதியுதவி திட்டம் அல்ல. இது மருத்துவமனை உட்கட்டமைப்பை இலக்காக கொண்டுள்ளது அப்படின்றது இந்த ஸ்கீம். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது தான் இந்த ஸ்கீம். அதாவது மெட்டர்னல் ஹெல்த், சைல்டு ஹெல்த் தொடர்பான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் இருக்குதா? அத ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்கீம். மானிட்டர், அப்கிரேட்ஸ், சர்டிஃபைட்ஸ் லேபர் ரூம், மெட்டர்னிட்டி ஆப்பரேஷன் தியேட்டரு இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? சர்டிஃபை பண்றாங்க. இந்த திட்டத்துக்கு கீழ. கரெக்ட்டா இருக்கு. ஓகே பெஸ்ட் சிஸ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்றது தான் இது. பிரசவ வார்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே இதெல்லாம் வந்து நல்ல பிரசவத்துக்கு தகுந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்றதுலாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்ஷயா திட்டத்துக்கு கீழ தான். சரியா? ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சும் வச்சுக்கோங்க. லக்ஷ்யானா டக்குன்னு ஞாபகம் வராது. ஏன்னா ஹெல்த் ரிலேட்டடா, எஜுகேஷன் ரிலேட்டடா டக்குன்னு யாருக்குமே ஞாபகம் வராது இல்லையா? இந்த திட்டம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சிருக்க மாட்டீங்க நெறைய பேர். சரியா? அடுத்து பாருங்க. மென்சுரல் ஹைஜீன் புரோகிராம். மாதவிடாய் சுகாதார திட்டம் அப்படின்னு சொல்லுது ஒரு திட்டம். என்னது பேர்லயே இருக்கு பாருங்க. என்ன குடுப்பாங்க கண்டிப்பா? சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாருக்கும் தராங்க. அடாலசன்ட் கேர்ல்ஸ்க்கு 10ல இருந்து 19 வயதுக்கு உட்பட்ட எஸ்பெஷலி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள், காலேஜ், நான் ஸ்கூல் கோயிங் கேர்ல்ஸ் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டா கேட்பாங்க. சரியா? மென்சுரல் ஹெல்த்ன்றது என்னது? ஹைஜீன்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இத பத்தி ஒரு தனி வீடியோவே போட்டிருப்பேன். மென்சுரேஷன் எப்படி நடக்குது பெண்களிடையே? அது ஏன் ப்ளீடிங் ஆகுது? இதெல்லாம் டீட்டெயில்டா வீடியோஸ் போட்டிருப்பேன். ஒன் கான்செப்ட், ஒன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. சரியா? அது வந்து ஒரு அடிப்படை உரிமை என்று சுப்ரீம் கோர்ட்டே சொல்ட்டாங்க. சோ இது இந்த அதுக்காக ஒரு புரோகிராம் தான் இது. சரியா? இதுக்கு கீழ ஒரு புரோகிராம் இருக்கும். அனிமியா முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். இதுவும் அந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழ கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. சரியா? அனிமியா முக்து பாரத் திட்டம். இது அனிமியாவ குறைக்கிறதுக்காக, ரத்த சோகைய குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. சரியா? பெண்களுக்கு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ்லாம் குடுப்பாங்க. அயர்ன் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் இந்த திட்டத்துக்கு கீழ குடுப்பாங்க. 2018ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? எதுக்காக? அவங்களுக்கு வந்து அதிகமா ப்ளீடிங் ஏற்படும் மென்சுரேஷன் டைம்ல. அதனால ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிற டைம்ல ரத்த குறைபாடு ஏற்படக்கூடாது. அனிமியாவால பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. சுரக்ஷித் மாட்ரிவ அஸ்வாசான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. சுமன் ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன சுமன் ஃபெசிலிட்டீஸ்? இப்ப பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ஸ்கீம்ஸ் பார்த்தோம்? இதுல பாருங்க. प्रधान मंत्री मातृत्व अभियान, राष्ट्रीय जननी सुरक्षा योजना, जननी शिशु सुरक्षा योजना, राष्ट्रीय बल स्वास्थ्य कार्यक्रम, राष्ट्रीय किशोर स्वास्थ्य कार्यक्रम, லக்ஷ்யா திட்டம் இது எல்லாமே ஒரே திட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டதா இந்த சுமன் ஃபெசிலிட்டிஸ். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்னா இந்த சுமன் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா? சுமன் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாதான் அந்த குழந்தைகள் சிறு குழந்தைகள்ல இருந்து 20 வயசு வரைக்கும் நல்ல குழந்தைகளா வளருவாங்க. சரியா? இத தாண்டி வேற என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மகிளா ஆரோக்கிய சமிதி. மகிளா ஆரோக்கிய சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கம்யூனிட்டி பேஸ்ட் வுமன் ஹெல்த் கமிட்டி.
ஏன் அப்படின்னா அர்பன் ஸ்லம்ஸ்ல நிறைய அர்பன் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம போயிடுது. அதாவது அர்பன் பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டருக்கு மக்கள் நிறைய பேர் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ பெறணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்றாங்க. சமிதி அதான் மகிழா ஆரோக்கிய சமிதி. ஓகே, மகிழானா பெண்களை குறிக்குது. ஓகே, உமன் ஹெல்த் கமிட்டி. ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அக்ரிடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ், எஸ்பெஷலி உமன்ஸ் தான் இருப்பாங்க. சரியா? இந்த உமன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே ட்ரெயின் பண்ணாங்க உமன்ஸ. பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ். எஸ்பெஷலி உமன்ஸ் தான் இருப்பாங்க. மெட்டர்னல் ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்றது, சில்ட்ரன் ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அதுக்கு ஒரு சமிதி ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் இது. எதுக்காக? அர்பன் ஸ்லம்ஸ்ல ஏதோ இம்ப்ரூவ் பண்றதுக்காக. நகர்ப்புற சேரி பகுதிகளில் சமூகம் சார்ந்த பெண்கள் சுகாதார குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. இதுல இருந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஓயு சைன் ஆயிருக்கும். யாருக்கு யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அர்பன் லிவ்லிவுட் மிஷனுக்கும் டு இம்ப்ளிமெண்ட் தி மகிழா ஆரோக்கிய சமிதி பை என்கேஜிங் இட்ஸ் மெம்பர் ஃப்ரம் தி செல்ஃப் ஹெல்ப் குரூப். சுய உதவி குழுக்கள் இவங்க தான் யாரு? ஆஷா ஒர்க்கர்ஸ். சுய உதவி குழுக்கள் தான்ப்பா. அதுல ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்கு வரவங்க தான் ஆஷா ஒர்க்கர்ஸ். புரியுதுங்களா? உறுப்பினர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் மகளிர் ஆரோக்கிய சமிதியை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருந்து. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப மகிழா ஆரோக்கிய சமிதினா எதுக்காக? ஹெல்த் சம்பந்தப்பட்டது. யார் இன்வால்வ் ஆகுறா? உமன் இன்வால்வ் ஆகுறாங்க. எந்த உமனு? ஆஷா ஒர்க்கர்ஸ். எந்த ஏரியால? அர்பன் ஸ்லம்ஸ். என்ன சைன் ஆயிருக்கு? சோ இப்படிதான் படிக்கணும். புரியுதுங்களா? டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ் கேதர் ஆகும்போது அதை அப்படியே மெயின்ஸுக்கு எடுத்து எழுதணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். இதே அப்படியே கிராமப்புறங்கள் சரி அர்பன்ல பார்த்தோமா, அது அப்படியே கிராமப்புறங்கள். வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் நியூட்ரிஷன் கமிட்டி. எது ஏரியால? ரூரல் ஏரியால கிராம சுகாதார கேடு நீக்கல் மற்றும் ஊட்டச்சத்து குழுக்கள். இவங்களும் அதே ஆஷா ஒர்க்கர்ஸ் தான். ரூரல் ஏரியால பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரியா? ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வேல்யூ ஆடடா நீங்க பிரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். வேல்யூ ஆடடா நீங்க மெயின்ஸ்க்கும் எழுதலாம். ஓகே. அடுத்தது இது 2 முடிஞ்சுச்சு. இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம்? இப்ப சில்ட்ரன் ஹெல்த், மெட்டர்னல் ஹெல்த்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம்? அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்களுடைய காச சேவ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த திட்டம் எல்லாம். அப்போதைய டயக்னாஸ்டிக், ட்ரீட்மெண்ட், நியூட்ரிஷன்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் யார் தரப்போறா? அரசே தரப்போகுது. ஓகேப்பா. இப்போ பிரசவ காலத்துல சில நேரங்கள்ல அவங்களால ஒர்க்குக்கு போ முடியாது. அந்த வேஜ் லாஸ யார் தருவா? சோ அதற்காகத்தான் கொண்டு அவங்களுக்குலாம் மெட்டர்னிட்டி லீவ்லாம் இருக்குதான், இல்லன்னு சொல்ல வரல. பட் அதையும் தாண்டி நம்ம பெனிஃபிட் குடுக்கணும் இல்லையா? அந்த வேஜ் லாஸ காம்பன்சேட் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்டது த ஃபேமஸ் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ். எதுக்காகன்னா, இதுக்காகத்தான். அப்படியே படிச்சுக்கோங்க. சரியா? இதுல சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6,000 குடுத்தாங்க. 12,000 இன்கிரீஸ் பண்ணாங்க. இப்ப கரண்ட்டா எவ்வளவு தராங்க அப்படின்னா 18,000 தராங்க. சரியா? பாருங்க. அதுல 14,000 என்னவா தராங்க? கேஷா தராங்க. மீதி 4,000 2000 ருபீஸா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் கிட்டா தராங்க. இப்படியும் உள்ள போய் கேட்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சரியா? முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம்னா எல்லாருக்கும் தெரியும். இதுல நீங்க மாட்டுவீங்க. சோ அதனாலதான் மொத்தமா கேஷ் பெனிஃபிட் தராங்க அப்படின்றது தப்பு. 14,000 தான் கேஷ் பெனிஃபிட். மீதி 4,000 என்ன பண்றாங்க? 2,000 இது 3ஆம் மாசம் 1, 6ஆம் மாசம் 1 தராங்க. சரியா? ஓகே. இதுல பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கும். மாற்று வந்தன யோஜனாவும் இதே பெனிஃபிட் தான். வேஜ் லாஸ் தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரதான் மந்திரி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க வந்து ஒரு 5,000 தராங்க. ஆமா, 5,000 தராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஷேருங்க இது. இப்போ சிஎம் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பார்த்தனா, அப்ப பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா சொன்னனா, இதுக்கு ஷேர் எப்படி பார்த்தீங்கன்னா 60-40. 60-40 என்ன அர்த்தம்? ஸ்டேட் 60, சென்டர் வந்து 40. சோ இது ரொம்ப முக்கியம். அதே போல தான் இதுவும். 18,000 வந்து கவர்மெண்ட் தருதா? சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் தருதா? இதுல 5,000 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்துக்கு கீழ தருது. பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. பாருங்க இது பாருங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா 2.0 ஆகியவற்றுடன் கூட்டு இணக்கத்துக்காக பொதுவான எலிஜிபிலிட்டி இருக்கு. என்ன எலிஜிபிலிட்டி? இப்ப இந்த இந்த பெனிஃபிட் எல்லாரும் பெற முடியாதுங்க. ஒரு சில ஸ்பெசிபிக்கான பர்சன்ஸ் தான் பெற முடியும். யார் யாரு? எஸ்சி, எஸ்டி, 40% டிசபிலிட்டியா இருக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் பிபிஎல் கார்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, அது பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா. என்னப்பா இது? சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள். சரியா? ஓகே. அடுத்து என்ன?
ஈ-ஷ்ரம் கார்டு. ஈ-ஷ்ரம் கார்டுனா அந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் எம்ப்ளாய்மென்ட் நடத்தும்போது எக்கனாமிக்ஸ்ல நடத்துனேன் இத. சரியா? அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணணும். அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் போய் சேரணுன்றதுக்காக கொடுக்கப்பட்ட கார்டு தான் இது. இந்த கார்டு வச்சிருந்தாங்க அந்த பெண்மணி அப்படின்னா, இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் அடைவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, ஒர்க்கர்ஸ் கிசான் சம்மான் நிதி. இந்த 4000மோ, 6000மோ தராங்க இல்லையா? சோ அந்த ஸ்கீம் பெனிஃபிஷியரிஸும் இதுல வந்து சேருவாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. அப்புறம் எம்என்ஆர்எகா பணி அட்டை வச்சிருக்கவங்க. அப்புறம் கர்ப்பிணி, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ். நான் ஆஷா ஒர்க்கர்ஸ் பத்தி பேசினேன் இல்லையா? அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி உதவியாளர்களு, ஆஷா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கீழ பயனடையறாங்க. சரியா? ஓகே. பெனிஃபிஷியரிஸ் பார்த்தோம், முத்துலட்சுமி ரெட்டி பார்த்தோம். அதோட ஸ்கீம் இணைப்பு திட்டமான பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா நம்ம பார்த்தோம். ஓகே. அடுத்து ட்ரைபல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னென்னலாம் பண்றாங்க? பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹீமோகுளோபினோபேத்தீஸ். அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஹீமோகுளோபினோபேத்தீஸ்னா நம்மளுடைய ரத்த அணுக்கள் என்னென்ன இருக்கு? ஆர்பிசி, டபிள்யூபிசி, ரத்த தட்டணுக்கள், பிளாட்டிலெட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். கரெக்டா? ஆர்பிசி தான் நம்மளுடைய ரத்தம் வந்து சிகப்பு நிறமா இருக்கிறதுக்கு காரணம். இது இன்னும் முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்துல ஆக்சிஜனை கொண்டு போவாரு. இவரு பாதிக்கப்பட்டார் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கொண்டு போக முடியாது. உறுப்புகள்ல போய் சேர்க்க முடியாது. இப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினோபேத்தீஸ். இது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர். ஜெனடிக்கலா வரக்கூடியது, பரவாத நோய். ஹெரிடிட்டரியா வரும். பரம்பரையா வரும். எஸ்பெஷலி ட்ரைபல் பீப்பிள் இடையே இந்த நோய்களை பார்க்க முடியும். சரியா? சோ அவங்களுக்கு வந்து இந்த நோயை தடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. அப்புறம் சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல் அனிமியானா அது பேர்ல இருக்கு பாருங்க. அரிவாள் ஷேப்ல அரிவாள் செல் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை ஏற்படும் போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ ஆக்சிஜன் கேரியர் கெப்பாசிட்டி இழந்துச்சு அந்த ஆர்பிசி. அப்போ ஆர்பிசியோட ஷேப் எப்படி இருக்கும்? பிளெக்சிபிளா ரவுண்டட் ஷேப்ல இருக்கும். சிக்கிள் செல்ல மாறிடும் இந்த நோய் வந்துச்சுன்னா. இப்படி மாறிடும். இதான் சிக்கல் மாரி மாறிடும். நிலா பார்த்திருப்பீங்கல்ல பாதி அந்த மாரி மாறிடும். இப்படி மாறும்போது அதோடைய ஆக்ஸிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ சிக்கிள் செல் அனிமியான்றது ஒரு ஒரு பாப்புலரான நோய்ங்க. ட்ரைபல் பீப்பிள் இது. ஸோ அதையும் குறைக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். சரியா? அப்புறம் வந்து ஹீமோபீலா. இன்டிகிரேட்டட் சென்டர் ஃபார் தி ஹீமோபீலா. ஹீமோபீலா மற்றும் ஹீமோகுளோபினோசிஸ் 2 நோய்களுக்கும் ஒருங்கிணைந்த மையங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஹீமோபீலானா கிளாட்டிங். இதோ இருக்காரு பார்த்தீங்களா? இப்ப ரத்தம் நம்மளுக்கு அடிப்படுதுன்னா ரத்தம் வந்துரும். அடிக்கடி ரத்தம் வந்துட்டு நின்றும். உடனே நம்ம காஞ்சு போயிடும். ஒரு பக்கு மாரி வந்துரும். கரெக்ட்டா? இந்த நோய் வந்தது அப்படின்னா ரத்தம் வந்து கிளாட் ஆகாது. உடனே கிளாட் ஆகாம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் வந்து கசிஞ்சுகிட்டே இருக்கும். இன்டர்னல் ப்ளீடிங் வரதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு இந்த நோய் வந்தா. சிம்பிளா சொல்லணும்னா அடிபட்டா ரத்தம் ஒரு நிமிஷம் நிக்காதுங்க. ரத்தம் போய்க்கிட்டே இருக்கும். அதான் ஹீமோபீலா. நம்ம நார்மல் பர்சன் என்ன ஆகும்? அடிபட்ட உடனே ரத்தம் நின்னுடும் இல்லையா? பிளட் கிளாட் ஆயிடணும் இல்லையா? அதான் கிளாட் ஆகாது. கிளாட் ஆகலன்னா அந்த நோய் என்ன பேரு? ஹீமோபீலா நோய். இந்த நோய்ல யாருக்கு பிரிவலண்டா இருக்கு? ட்ரைபல் பீப்பிள் இடையே பிரிவலண்டா இருக்கும். இதெல்லாம் கேட்பாங்க ஸ்பெசிஃபிக்கா. ஸோ ட்ரைபல் ஹெல்த்துக்குன்னே தனியா நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதுல ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். இவங்களும் போய் என்ன பண்றாங்கன்னா, ட்ரைபல் பீப்பிளோட ஹெல்த்த ப்ரொடெக்ட் பண்றதுல ஒரு முக்கிய காரணமா இருக்காங்க. ஃபோர் ரன்னர்ஸா இருக்கிறாங்க. சரியா? ஓகே. ட்ரைபல் ஹெல்த் பார்த்தாச்சு. அடுத்து என்ன? ட்ரைபல் ஹெல்த்துக்கு முக்கியம் போல நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி எஸ்எம்ஹெச்ன்றவங்க 2017ல மென்டல் ஹெல்த் ஆக்ட் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட் மென்டல் ஹெல்த் சர்வீஸ்க்கு கீழ டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மனநலத்தை பாதுகாக்கிறதுலயும் தமிழ்நாடு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரியா? அது எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா டக்குன்னு யார் ஞாபகம் வரும் உங்களுக்கு? மென்டல் ஹெல்த் இன் கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் தாங்க மென்டல் ஹெல்த்துக்கு அபெக்ஸ் பாடி. அவங்க தான் வந்து இந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. மாவட்ட மனநல திட்டம் இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்றது. அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையங்கள், விரிவான போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையங்கள், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மனநலத் துறைகள். ஸோ இது எல்லாமே கேஎம்சி ஹாஸ்பிட்டல் தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அவங்க தான் அபெக்ஸ் பாடி. எதுக்காக? மனநலம் மருத்துவத்துக்கு அபெக்ஸ் பாடியா இருக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் எதுக்கு கீழ செயல்படுது? ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி கேஎம்சி தான் அது. சரியா? சோ எந்த ஆக்ட் கீழ செயல்படுறாங்க? இந்த ஆக்ட் கீழ செயல்படுறாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? மனம் திட்டம் அப்படின்னு எம் ஃபார் மென்டல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளிடையே ஸ்டூடெண்ட்ஸ் இடையே மென்டல் ஹெல்த் கைடன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். மனநல நல்தரவு மன்றம் இந்த முன்முயற்சியின் மூலம் மாணவர் சமுதாயத்தின் மனநலம் மற்றும் நல்வாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்யப்படுகின்றன.
இந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14416 நட்புடன் உங்களோடு மனநல சேவை ஹெல்ப்லைன் நம்பர் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எதுக்காக இது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் சர்வீஸ் அவங்களுக்கு தராங்க. அவங்களோட மென்டல் ஹெல்த் ஒழுங்கா பார்த்துக்கணும். எஸ்பெஷலி எக்ஸாம் டைம்ல பிரஷர் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்து என்ன? இப்போ மென்டல் ஹெல்த் பார்த்தாச்சு, ட்ரைபல் ஹெல்த் பார்த்தாச்சு. இப்போ டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபியை வந்து 2030க்குள்ள நம்ம ஒழிக்கணும்ன்றது தான் தமிழ்நாடுடைய எய்ம். சரியா? ஸோ தமிழ்நாடுடைய எய்ம் என்ன? 2030க்குள்ளேயே இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிபி ஃப்ரீ தமிழ்நாடு கொண்டு வராங்க. 4 பில்லர்ஸை எய்மா வச்சுக்கிறாங்க. டிடெக்ட், ட்ரீட், பிரிவென்ட், பில்ட். இந்த 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இந்த 4 விஷயத்த பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த சுகாதாரம், அதாவது இந்த டியூபர்குலோசிஸ்ன்றது சீக்கிரமா பரவக்கூடிய ஒரு நோய். பிசிஜி, குழந்தை பிறந்த உடனே ஒரு வேக்சினை போடுவாங்க. பிசிஜி வேக்சின். எதுக்காகனா டியூபர்குலோசிஸ் பரவக்கூடாதுன்றதுக்காக போடப்படக்கூடியது தான் இந்த வேக்சின். சரியா? சரி, ஓகே. இந்த டியூபர்குலோசிஸ் கீழே நிறைய திட்டங்கள் இருக்கு. இதை நான் அடுத்த பாட்டுல போடுறேன். சரியா? ஏன்னா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னா, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா அடுத்த கமெண்ட்ல கேளுங்க. நான் அடுத்த வீடியோல அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய். டியூபர்குலோசிஸ் நம்ம நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். சரியா?